கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபை ஒவ்வொரு மனிதனுக்கும் இலவசமாய் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈவு என்றால் கிஃப்ட். தேவனால் இலவசமாய் கொடுக்கப்படுகிற ஒரு கிஃப்ட் தான் ஈவு. இலவசமாய் கொடுக்கப்பட்ட கிருபை நம்மில் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் இன்னும் அதிகமாய் அவரை துதிக்க வேண்டும். வேதனையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் பலவீனத்திலும் பாடுகளிலும் நாம் வாழும்போது கிருபை நமக்கு அதிகமாய் உதவி செய்யும். பாருங்க, அந்த கிருபையை தேவன் இலவசமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் இன்னும் அதிகமாய் வர்த்திக்க பண்ணும்படியாய் அவரை அதிகமாய் துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. இப்பொழுது கூட தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். தேவன் நம்மளோடு பேசும்படியாய் இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று சொல்லி உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய அளவில்லாத கிருபை நம்மேல் பொழிந்திருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் அளவில்லாத கிருபையை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த கிருபை நம்மில் எப்படி நிலைத்திருக்கிறதாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். எசையா புஸ்தகத்தில் 54:10 வாசிக்கிறோம், கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லி. நாம் ஒன்றை தியானிப்போமானால், பூமி நிலை மாறுமா, மலைகள் விலகுமா? சங்கீதக்காரன் சொல்கிறான், பூமி நிலை மாறினாலும் சமுத்திரம் நடுக்கடலில் சாய்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்கிறான். பூமி நிலை மாறுமா என்ற கேள்வி நமக்குள் எழுமானால், சங்கீதம் 119:90 வாசிக்கிறோம், பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. சங்கீதம் 104:5 சொல்கிறது, பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடிக்கு அதன் ஆதாரங்கள் மேலே அதை ஸ்தாபித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பூமி நிலை மாறுமா என்று கேட்டால் இல்லை. தேவன் பூமியை அதன் ஆதாரங்களின் மேலே நிலை நிறுத்திருக்கிறாராம். பாருங்க, மலைகள் விலகுமா என்று கேட்டால் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, ஜலம் மலைக்கு மேலே 15 அடி உயரத்தில் நின்ற போதும் மலைகள் அசையவில்லையாம். மலை மூழ்கிறது தண்ணீரினாலே, ஆனால் மலைகள் அசையவில்லையாம். வேத வசனம் சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. பாருங்க, இந்த பூமியிலே எவை அசைந்தாலும் எவை அசையாமல் போனாலும் அசையாதவைகள் எல்லாம் அசைந்தாலும் நான் உனக்கு கொடுத்த கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. ஒரு நாள் விலகும். அது எப்போது என்று சொன்னால், இந்த பூமியும் இந்த வானமும் ஒழிந்து போகும் நாட்கள் தான் அந்த மலையும் அந்த சமுத்திரங்களும் அந்த பூமியும் விலகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், அப்படிப்பட்ட மலைகளெல்லாம் விலகி போனாலும் உன்மேல் நான் வைத்திருக்கிற அந்த அளவில்லாத கிருபை உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது. பாடுகளும் உபத்திரங்களும் கஷ்டங்கள் நம்மளை வந்தாலும் தேவனுடைய அளவில்லாத கிருபை நம்மை விட்டு விலகாது. பாருங்க, அந்த கிருபையை நாம் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். நம்மில் இருக்கிற கிருபையை கர்த்தராகிய தேவன் இன்னும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே செம்மையாய் நடத்த வேண்டும் என்று சொன்னால், எல்லா சோதனை வேளையிலும் நாம் அவரோடு கூட இணைந்திருப்போமானால், அவரை துதிப்போமானால், இந்த உலகத்திலே அவருடைய அளவில்லாத கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லுகிறது. பாருங்க, அடுத்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது.
முதல்ல சொல்கிறது, மலைகள் விலகினாலும் நான் விலக மாட்டேன், பர்வதங்கள் விலகினாலும் நான் விலக மாட்டேன், சமுத்திர நடுக்கடலில் பர்வதங்கள் சாய்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அடுத்த வசனம் சொல்கிறது, என் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த உடன்படிக்கையை மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கிற அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையை, மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த உறவை கெடுத்தது யார் என்று சொன்னால், ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை, அந்த ஒரு பிரிவு மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே உண்டானது. பாருங்க, ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே அந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவை, தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த அந்த சமாதானத்தை, தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த அன்பை, தேவனும் மனிதனும் உலாவிக் கொண்டு பேசிக்கொண்டிருந்த அந்த நல்ல நாட்களை, அந்த நல்ல நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் அவருடைய சிலுவையினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மறுபடியும் கொடுத்தார். பாருங்க, ஆதாமோடு தேவனாகிய கர்த்தர் உலாவினார், அவனோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார், அவனோடு உறவு வைத்திருந்தார், அவனை நேசித்திருந்தார், அவனை அன்பு செலுத்தி இருந்தார். ஆனாலும் ஆதாம் அதை இழந்து போனபடியினாலே மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு விலகிற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே அந்த உறவை நமக்காக மீட்டெடுத்து தந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, நாம் சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு நம்மை ஒப்புரவாக்கினார். நாம் சத்துருக்களாய் இருந்தோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், நம் சத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நிமித்தம் நம்மை அவரோடு கூட தேவனோடு கூட ஒப்புரவு ஆக்கினாராம். பாருங்க, வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், அற்பகாலம் உண்ட கோபத்தினாலே இமைப்பொழுது உன் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனால் உருக்கமான இரக்கத்தினாலே உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அது மாத்திரமல்ல, நோவாவின் காலத்திலே உண்டான வெள்ளம் இனி உன்மேல் புரண்டு வருவதில்லை என்று ஆணையிட்டது போல நான் உன்மேல் ஒருபோதும் கோபம் கொள்வதில்லை என்று சொல்லி தேவன் ஆணையிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, தேவனுடைய அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை, ஆதாம் இழந்து போன அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக இந்த பூமிக்கு வந்து அவருடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி அவர் தேவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் எப்படியோ வாழ்ந்தோம், சத்துருக்களாய் வாழ்ந்தோம், பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்தோம், ஒழுங்கில்லாமல் வாழ்ந்தோம். ஆனாலும் தேவன் நம்மளுடைய அக்கிரமத்து நிமித்தம், நம்மளுடைய பாவத்து நிமித்தம் அவர் பாடுகளை, நிந்தனைகளை, அவமானங்களை சகித்து சிலுவையிலே நமக்காக மரித்து ஆதாம் இழந்து போன அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நம் ஒவ்வொருவருக்காக அவர் செய்தார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த பவுலடிகள் சொல்கிறார், பவுலடிகள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. முன்பே தூரமாயிருந்தோம், எங்கோ இருந்தோம் பாருங்க. ஆனாலும் தேவனுடைய இரத்தம் நம்மளை தேடி வந்து பிதாவுக்கும் நமக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி இருந்தது. பிதாவோடு கூட நாம் சேர முடியாதபடி, பரிசுத்தமான தெய்வத்தை காண முடியாதபடி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனை நாம் பார்க்க முடியாதபடி, பாவம் செய்கிறவன் தேவனை காண முடியாது என்கிற சொன்ன வார்த்தை தூரமாய் பாவிகளாய் நாம் இருந்த போதும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து பிதாவாகிய தேவனோடு நாம் உறவு செய்யும்படியாய் கிறிஸ்து நமக்கு வழியாக வந்து நம்மை அவரோடு இணைத்தார் என்று வேதம் சொல்கிறது. கொலோசியர் 1:21 சொல்கிறது, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியனாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும்
நமக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு தமது மாமிசத்தின்படி அடைந்த மரணத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கினார். எப்படி ஒப்புரவாக்கியிருக்கிறார்? தேவன் நம்மை எப்படி பிதாவோடு ஒப்புரவாக்கியிருக்கிறார்? ஆதாமாலே பிரிந்து போன அந்த பிரிவு, ஆதாமோடு உடன்படிக்கை செய்ய முடியாதபடி, அவனுடைய பாவத்து நிமித்தம் தேவனோடு உடன்படிக்கை செய்ய முடியாதபடி இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தராக்கவும் குற்றமற்றராகவும் கண்டிக்கப்படாதவர்களும் தேவனுக்கு முன்பாக நாம் நிறுத்தும்படிக்கு தம்முடைய மாமிசத்தினாலே அடைந்த மரணத்தினாலே நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனாகிய கர்த்தர் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கியிருக்கிறார். இந்த உலகத்திலே கிருபையினாலே நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். இலவசமாய் அவர் தந்த ஈவினாலே நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, நாம் அதிகமாய் இன்னும் அவரை துதிக்கும் போது உலகத்திலே வருகிற பாடுகளையும் கஷ்டங்களிலும் உபத்திரங்களிலும் வேதனைகளிலும் துன்பங்களிலும் தள்ளிவிடப்படுகையிலும் புறக்கணிக்கப்படுகையிலும் ஒருவராலும் நேசிக்கப்படாதிருக்கையிலும் எல்லோராலும் வெறுக்கப்பட்டு இருக்கையிலும் அவருடைய அளவில்லாத கிருபை நம் தூரமாயிருந்த நம்மை, அக்கிரமக்காரர்களாயிருந்த நம்மை, கீழ்ப்படியாதிருந்த நம்மை, அவரோடு கீழ சேரதற்கு தகுதியில்லாத நம்மை கிறிஸ்துவ நிமித்தம், அவருடைய இரத்தத்தின் நிமித்தம், அவருடைய மரணத்தின் நிமித்தம், அவருடைய உயிர்த்தெழுதல் நிமித்தம் பிதாவாகிய தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் ஒப்புரவாக்கப்பட்ட பிள்ளைகள் அவரை அதிகமாய் துதிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இந்த உலகமே தலைகீழாய் மாறி போனாலும் நம்பினோர் நம்மளை கைவிட்டாலும் நம்மளை ஒதுக்கினாலும் வெறுத்தாலும் இவர்கள் ஒன்றுக்கு உதவாது என்று சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், அந்த மாமிசத்தின் திரையை கிழித்து பிதாவாகிய தேவனோடு உன்னை நான் ஒப்புரவாக்கி இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த ஒப்புறுதல் வாக்குதலுக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படி, பிதாவாகிய தேவனை நம்முடைய கண்கள் காணும்படி, இன்னும் பரிசுத்தமாய் தேவனோடு இணைந்து கொண்டு அவருடைய அளவில்லாத கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தும்படியாய் இன்னும் அவரை துதிக்க வேண்டும். அவரோடு கிட்டி சேர்கிற அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, இந்த வேதத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உடன்படிக்கையை நிலை பெயராமலும் இருக்குமாம். தேவன் நம்மளோடு செய்த உடன்படிக்கை ஒருபோதும் மாறாது. பிதாவாகிய தேவனோடு நம்மளை இணைத்த அந்த உடன்படிக்கை நோவாவின் காலத்தில் உண்டான ஜல பிரவாகத்தில் வந்தது போல வெள்ளம் இனி உனக்கு வராது என்று சொல்லி அவர் ஆணையிட்டு சொன்ன அந்த பிராமிஸ், அந்த உடன்படிக்கையை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். பாருங்க, வேதத்திலே மனிதனுக்கும் இடையிலே உண்டான ஒரு உடன்படிக்கை குறித்து நாம் பார்ப்போமானால் 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 12 தாவீதும் யோனத்தானும் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். யோனத்தான் தாவீதிடத்தில் சொல்கிறார், தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் வேறறுக்கும் நாட்களில் உமது தயை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோனத்தான் தன்னுடைய தோழனாகிய தாவீதிடத்திலே ஒரு வார்த்தை சொல்கிறார். யோனத்தானுக்கு தெரியும், தாவீதுக்கு விரோதமாய் யாராவது எழும்புவார்கள் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் யாராவது எழும்புவார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்பதை யோனத்தான் அறிந்திருந்தான். அதனால் தான் யோனத்தான் சொல்கிறான், தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழும்பினபடினாலே நிச்சயமாய் அவர் தாவீதுக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களை வேறறுப்பார் என்று சொல்லி யோனத்தான் தாவீதிடத்தில் சொல்கிறார், தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் வேறறுக்கும் நாளில் உம்முடைய தயை என் வீட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது தாவீது அந்த உடன்படிக்கைக்கு சம்மதிக்கிறார். யோனத்தானும் தாவீதும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். பாருங்க, அந்த உடன்படிக்கையை தாவீது தன் இருதயத்தில் வைத்து கொண்டிருந்தான். யோனத்தானுக்கு கொடுத்த அந்த பிராமிஸ், யோனத்தானுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை தாவீது நினைவில் வைத்து கொண்டிருந்தான். ஒரு நாளிலே தாவீது ராஜாவாய் வீற்றிருக்கும் போது யோனத்தானுடைய உடன்படிக்கையை அவன் நினைவு கூறுகிறார். நாம் யோனத்தானுக்கு ஒரு பிராமிஸ் பண்ணினோமே, ஒரு உடன்படிக்கை பண்ணினோமே என்று சொல்லி தாவீதின் குடும்பத்தார்
குடும்பத்தார் யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி தாவீது தேடும்போது மேவிபோசேத் என்கிற ஒரு மகன் யோனத்தானுக்கு இருக்கிறான் என்று செய்தி கேட்டவுடனே அவனை அழைத்து வரும்படி தாவீது சொல்கிறார். பாருங்க, ஒரு மனிதனுடைய உடன்படிக்கை, ஒரு மனிதனுக்கும் உரிய உடன்படிக்கை. எத்தனையோ மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில ப்ராமிஸ் பண்ணுகிறாங்க, ஆனா நம்மளை விட்டு போயிடுறாங்க. நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம், நாங்கள் உங்களை நடத்துவோம், நாங்கள் உமக்கு எல்லாமா இருப்போம் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் அவர்கள் செய்வதில்லை. ஆனால் தாவீது பாருங்க, யோனத்தானுக்கு செய்த உடன்படிக்கையை அவன் நினைவு கூறுகிறான். பாருங்க, மேவிபோசேத் 5 வயதிலே அந்த இடத்தை விட்டு போனவன் மறுபடி அவன் வளர்ந்து திருமணமாகி மீகா என்ற குமாரனை பெற்று பெரியவனான நேரம், அந்த நேரத்தில் எத்தனையோ வருடங்கள் கழிந்தாலும் தாவீது அந்த உடன்படிக்கையை அவன் நினைவு கூறுகிறான். யோனத்தானுக்கு கொடுத்த உடன்படிக்கையை அவன் நினைவு கூறுகிறான். பாருங்க, மேவிபோசேத்தை அவன் அழைத்து வரும்போது தாவீது மேவிபோசேத்தை பார்த்து மிகவும் அன்பாய் மிகவும் பாசமாய் மேவிபோசேத்தே என்று அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, யோனத்தானுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கை, ஒரு மனிதனுக்கு கொடுத்த உடன்படிக்கை இவ்வளவு அன்பு செய்யுமானால், அவன் தாவீது மேவிபோசேத்தை பார்த்த உடனே சொல்கிறான், மேவிபோசேத்தே என்று அந்த அன்போடு அழைக்கிறதை, தகப்பனுடைய அன்பு, யோனத்தானுடைய சிநேகம் அவனுடைய உள்ளத்தில் இருந்தபடியினாலே அவன் அப்படியே அழைக்கிறான். பாருங்க, மேவிபோசேத்தே என்று விழுந்து அவருடைய கூப்பிட்ட உடனே அவனுடைய உள்ளம் உடைந்தது, அவன் நொறுங்கினான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு நம்மை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். சும்மா இல்லை, அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய மாமிசத்தை கிழித்து நமக்கும் அவருக்கும் ஒரு உறவு, நமக்கும் அவருக்கும் ஒரு நேசம், அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படியாய், அவரை அப்பா என்று அழைக்கும்படியான ஒரு புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது. அந்த உடன்படிக்கை எப்படி நம்மளை அழைக்கிறது? தாவீது மேவிபோசேத்தே என்று அழைத்தது போல இந்த உடன்படிக்கை சொல்லுகிறது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். கிறிஸ்துவின் உடன்படிக்கை நம்ம என்ன சொல்கிறது? பெயர் சொல்லி அழைக்கிறதாம். ஆகாரே என்று பெயர் சொல்லி அழைத்த தேவன், சாமுவேலே என்று பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி, ஒவ்வொரு மனிதனையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர். அவர் சொல்லுகிறார், உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். எப்படி தாவீது மேவிபோசேத்தை உடன்படிக்கை நிமித்தமாய் பெயர் சொல்லி அழைத்தானோ, அப்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்தபடியினாலே நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவராய் நாம் வாழ்கிற காணப்படுகிறோம். நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், அவர் நம்மளை மறக்கிறவர் அல்ல. 2வது மேவிபோசேத்தை பார்த்து தாவீது சொல்கிறான், பயப்படாதே, பயப்படாதே. மேவிபோசேத் பயந்தபோது பயப்படாதே என்று சொல்கிறான். தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே மகளே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ பயப்படாதே என்று சொல்லி 365 முறை நம்மை பார்த்து சொல்கிறார் அல்லவா? என்ன வந்தாலும், மலைகள் விலகி போனாலும், சமுத்திரம் நடுக்கடலில் சாய்ந்து போனாலும் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். நீ பயப்படாதே என்று சொல்லி நம்மளை ஒவ்வொரு நாளும் அழைக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தாவீது எப்படி மேவிபோசேத்தை அழைத்தது போல அந்த உடன்படிக்கை நிமித்தமாய் நம்மையும் அவர் அழைக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வது சொல்கிறார், நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்வேன். உன் தகப்பன் நிமித்தம், யோனத்தானி நிமித்தம், மேவிபோசேத்தே நான் உனக்கு தயை செய்வேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நான் உனக்கு தயை செய்கிற தேவன். ஒரு எஸ்தர் ராஜாத்தி அகஸ்திவேருக்கு முன்பாக நின்றபோது, நான் செத்தாலும் சாகிறேன் என்று நின்றபோது அவனுடைய கரங்களிலே தயை கிடைக்க செய்தார். பாருங்கள், அப்படியான தேவன், நம்மளை ஒருபோதும் தனிமையாய் விடாத தேவன், நம்முடைய ஏக்கங்களையும் எண்ணங்களையும் அறிந்த தேவன், நாம்
கரம் பிடித்த நம்மை கரம் பிடித்த நல்ல நாயகர் நமக்கு எப்போதும் தயை செய்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகள் அவருடைய உடன்படிக்கை நினைவு கூற வேண்டும். நம்மை சமாதானத்தின் உடன்படிக்கை அவர் நம்மோடு வைத்திருக்கிறார். என்ன வந்தாலும் நம்மை விட்டு விலகாதவர், என்ன வந்தாலும் யாருடைய கரத்திலும் நம்மை ஒப்புக்கொடாதவர். அவர் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறபடினாலே அவர் சொல்கிறார், நான் உனக்கு தயை செய்வேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, மோபி பேசத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ ராஜகுமாரனிலே ஒருவனை போல இருப்பாய். நீ பந்தியிலே நித்தமும் அப்பம் புசிப்பாய். அவருடைய இரத்தமும் அவருடைய மாமிசத்தையும் நாம் நித்தமும் அருந்தி கொள்ளும்படியாய் அவருடைய இரத்தத்தையே நமக்கு தந்தாரே, அவருடைய இரத்தத்தை சரீரத்தையே நமக்கு தந்தாரே. நித்தமும் அதை புசிக்கும்படியாய், அதனாலே நாம் வாழும்படியாய், தேவனாகிய கர்த்தரோடு உறவாடும்படியாய் மோபி பேசத்துக்கு நித்தமும் கொடுத்த அந்த அப்பமும் ஆண்டவரே அந்த ரசத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்தாரே. அவனை பார்த்து சொல்கிறார், நீ ராஜகுமாரனை போல இருப்பாய். வேதகம் சொல்லுகிறது நம்மை பார்த்து. வேதம் என்ன சொல்கிறது? உங்களை நான் ராஜாக்களாகவும் லேவியர்களாகவும் ஆசாரியர்களாகவும் உங்களை நான் அழைத்திருக்கிறேன். நீ ராஜாவாய் இருக்கிறாய், நீ ஆசாரியனாய் இருக்கிறாய், நீ லேவியனாய் இருக்கிறாய் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மலைகளெல்லாம் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது மகளே, உன்னை விட்டு விலகாது மகனே என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். வாழ்க்கையின் சோகத்திலும் துன்பத்திலும் தவிப்பிலும் ஏக்கங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய உடன்படிக்கை அளவில்லாதபடி நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. யார் என்ன செய்தாலும், யார் என்ன பண்ணினாலும், நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவருடைய கிருபையை பற்றி கொள்ளுங்கள். அவரை அதிகமாய் துதியுங்கள். அவரோடு உறவாடும்படியான ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தமாய் வாழும்படியாய் வேதவசனம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய ஜெபம் வீணாய் மடியில் வந்து விழும். நம்முடைய ஜெபம் எத்தனை மணி நேரம் உபவாசம் இருந்தாலும், எத்தனை மணி நேரம் நம்ம ஜெபித்தாலும், நீ பரிசுத்தம் இல்லாதிருந்தால் உன் ஜெபம் வீண். அது உன் மடியில வீணாய் வந்து விழுந்து விடும் என்று சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள் தேவனை விடாப்பிடியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அவருடைய கிருபை அளவற்றது, அவருடைய மகிமை அளவற்றது. அவர் மேலான தேவன், நம்மளை கைவிடாத தேவன். பாருங்க, அப்படிப்பட்டதான நல் வார்த்தைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல் நம்மேல் ஊற்றப்பட்டிருக்குது என்பதை நீங்கள் அதிகமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு சொல்கிறது. பாருங்க, தேவன் எப்படி தாவீது மோபி பேசத்திற்கு தாவீது யோனத்தானுக்கு ஒரு உடன்படிக்கை செய்தானோ, உன்னையும் உன் சந்ததிகளையும் நான் காத்துக்கொள்வேன் என்று பிராமிஸ் பண்ணினானோ, அப்படியே யோனத்தானின் சந்ததியை காத்துக்கொண்டான். ஒரு மனிதன், அவன் ஒரு மனிதன். அவன் நமக்காக ஜீவனை கொடுக்கவில்லை, அவன் நமக்காக இரத்தம் சிந்தவில்லை, அவன் நமக்காக உயிர்த்தெழவில்லை, அவன் நமக்காக மகிமையில் கொண்டு சேர்க்கும்படியான அதிகாரம் பெற்றவன் இல்லை. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு வந்து மனித ரூபம் எடுத்து வந்து எனக்காக மரித்தார். என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், உன்னுடைய பாவத்திற்காக மரித்தார். ஆதாம் செய்த உடன்படிக்கையின் தவறு, தாவோடு சேர முடியாதிருந்த அக்கிரமக்காரனாய் வாழ்ந்த அந்த உறவை என் இயேசு கிறிஸ்து, என் நல்ல மேய்ப்பர், அவர் அந்த உறவை முறித்தார் என்று சொல்கிறோம். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட தேவன் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். என்னவாம்? என்ன உடன்படிக்கை? உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் மகளே, நீ என்னுடையவள் என்று சொல்கிறார். உனக்கு நான் தயை செய்வேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். உனக்கு நான் தயை செய்வேன், உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் உனக்கு தயை செய்வேன் என்று சொன்ன தேவன், அவர் நிமித்தம், அவர் நமக்காக அடிக்கப்பட்டது நிமித்தம் நமக்காக அவர் தயை செய்திருக்கிறார். பாருங்க, அவர் சொல்றார், உன்னுடைய எல்லா உன் சொத்து, உன் தாத்தாவின் சொத்து, உன் தகப்பனுடைய சொத்து எல்லாவற்றையும் நான் உனக்கு தந்து விடுவேன் என்று சொல்கிறதை நாம் வாழ்க்கிறோம். இளைய குமாரன் திரும்பி வரும்போது அவனுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் மூத்த குமாரன் சொல்கிறான், நான் உம்மோடு கூட இருந்தனே, எனக்கு இப்படி இங்கே செய்யவில்லையே என்று கேட்டபோது தகப்பன் சொல்கிற வார்த்தை, நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க!
நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய். ஒருவேளை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கலாம், அவரோடு கூட வாழ்கிற நமக்கு அந்த ஆசீர்வாதம் தடைபட்டு இருக்கலாம். நான் உம்மோடு கூட இருக்கிறேனே, எனக்கு ஒரு நாள் இப்படி பண்ணவில்லையே என்று மூத்த குமாரன் கர்ச்சித்த போது வேதம் தேவன் சொல்லுகிறார், தகப்பன் சொல்லுகிறார், நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. என் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அறிந்திருக்கிறோமா? தகப்பனுடைய காரியங்களை அறிந்திருக்கிறோமா? தேவ ஜனமே, நான் ஒரு விஷயம் உணர்ந்து பார்க்க வேண்டும். தேவன் நம்மை ஒருபோதும் மறப்பவர் அல்ல. அளவில்லாத கிருபையை நம்மையில ஊற்றி இருக்கிறார். இன்னும் அதிகமாய் அவரை துதியுங்கள். அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதிகாரத்தோடு அன்போடு தேவனோடு கூட கிட்டி சேரும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் உங்களை எப்படியாய் ஆசீர்வதிப்பாராக. அவர் நமக்கு தயை செய்கிற தேவன். ஒரு பாடலை பாடிட முடிக்கலாம். ஹல்லேலூயா, நன்றி, ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய அளவில்லாத கிருபை ஊற்றும்படியாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் அதிகமாய் துதிக்கட்டும், உம்முடைய கிருபை அதிகமாய் பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய உடன்படிக்கை அவர்களோடு கூட வைத்திருக்கிறதே, அது அவருடைய வாழ்க்கையில் நிலை பெறட்டும்பா. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.